ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் இடையில் ஏற்பட்ட காதல் எப்படி அப்படிங்கிறத பற்றியும், மீனாட்சி அம்மன் ஏன் பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், சுந்தரேஸ்வரர் வந்து போடாத வேஷம் பல போட்டாரு, சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரிகள் வருது இல்லையா, அதுக்குரிய காரணத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவபெருமானுக்கும் மீனாட்சி பார்வதி தேவிக்கும் முன்னொரு காலத்தில் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். அதாவது தாண்டவம் ஆடுவதில் யார் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்வதி தேவியை ஜெயிச்சிருவாங்க சிவபெருமான். அப்போது வந்து ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து ஒரு வாக்குவாதம் வரும். அப்போது வந்து சிவபெருமான் கொடுத்த சாபத்தினால தான் வந்து பார்வதி தேவி வந்து மானிட பிறப்பெடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து மலையத்துவஜன் மகள், அதாவது பாண்டிய மன்னனான மலையத்துவஜன் மகளாக தடாதகை பிராட்டியாக பிறக்கிறாங்க மீனாட்சி அம்மன். ஓகேங்களா? பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்திருப்பாங்க. பிறக்கும்போதே இயற்கைக்கு மாறாக 3 மார்பகங்களோட மீனாட்சி அம்மன், அதாவது தடாதகை பிராட்டி வந்து பிறந்திருப்பாங்க. அப்போது அந்த பாண்டிய மன்னன் வந்து போய் கேட்குறப்போ பல முனிவர்கள்ட்டையும் ஆலோசகர்கள்ட்டையும் கேட்குறப்போ அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது தடாதகை பிராட்டி வந்து எப்போ தனக்கான மணாளனை பார்க்குறாங்களோ அப்போ வந்து அந்த 3ஆம் மார்பகம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. மீனாட்சி அம்மன் வந்து பல கலைகளையும் கற்று வளர்ந்துட்டு வராங்க. அப்போது ஒரு சமயத்தில் வந்து மலையத்துவஜன் அவருக்கு வந்துட்டு தன்னுடைய மகளுக்கு வந்து முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வருது. ஏன்னா பல கலைகளையும் சிறந்து விளங்குறாங்க, ஒரு நாட்டை ஆள்றதுக்குரிய அனைத்து திறமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ முடிசூட்டுறதுக்கு அகத்திய முனிவர் வராரு. அப்போ வந்து முடிசூட்டலான்றப்போ அப்போது வந்து என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லி அங்கே அவையில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாத்துலேயும் வந்து வாழ்வீச்சு எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க தடாதகை பிராட்டி. அதுக்கப்புறம் முடிசூட்டுறாங்க. முடிசூட்டினதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனா பேர் வைக்கிறாரு அகத்திய முனிவர். எதற்காக அந்த பேர் வச்சாதான் சொல்கிறாங்கன்னா, மீனாட்சி அப்படின்னா, அதாவது மீன் வந்துட்டு தன்னுடைய முட்டைகளை வந்து தன்னுடைய கண் பார்வையாலேயே பொறிக்க வைக்குமா, குஞ்சு பொறிக்க வச்சு அதோடைய உணவுகளை தேடி கொடுக்குமா இதோட பார்வையாலேயும். அதே போல் மீனாட்சி அம்மன் வந்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் அவருடைய பார்வையாலேயே வந்து அரவணைச்சு நம்மளை வச்சுக்குவா அப்படிங்கிறதுனால மீனாட்சி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போ இருந்து தடாதகை பிராட்டியை எல்லாருமே மீனாட்சி மீனாட்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திக் விஜயம் நடக்கும். அதாவது திக் பாலகர்களை வந்து எதிர்த்து மீனாட்சி அம்மன் வந்து ஒரு போர் தொடுத்திருப்பாங்க. அதாவது இந்திரனுக்கான பூஜை வந்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பல இடையூறுகள் வந்திருக்கும். அதை காரணமாக வந்து இதையே நினச்சி வந்து மலையத்துவஜன் வந்து இறந்து போயிருப்பார். அதனால் மீனாட்சி அம்மனுக்கு அதிகமாக கோபம் வந்துடும். அந்த அஷ்டதிக் பாலர்களையும் எதிர்க்கணும்னு சொல்லி போவாங்க. யார் அந்த அஷ்டதிக் பாலகர்கள்னால் 8 திசைக்கும் அதிபதிகள். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் சொல்லிட்டு 8 திசைகளுக்கும் அதிபதி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிடுறாங்க. கடைசியாக வந்து சிவபெருமானை வந்து பார்க்க போகிறாங்க. கைலாயத்துக்கு போகிறாங்க. அப்போ போகிறப்போ அங்கே வந்து சிவபெருமானை பார்த்தோன்னே மீனாட்சி அம்மன் வந்து வெக்கத்தில் அப்படியே நாணத்தில் குனிறாங்க. இவர் தான் நம்மளுடைய மணாளன்னு அவங்களுடைய மனசு சொல்லுது. அப்போ வந்து அவங்களால வந்து இது வரைக்கும் வீர தீரத்தோடு இருந்த மீனாட்சி வந்து அந்த சுந்தரேஸ்வரர் சிவபெருமானை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அப்படியே வெக்கத்தில் நாணத்தில் அப்படியே வந்து தலையில் குனிகிறாங்க. அப்போ அவங்க மனசு சொல்லுது, இவர் தான் உன்னுடைய மணாளன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய 3ஆம் மார்பகம் மறைஞ்சிருது. இங்கே வந்து மதுரைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட தாயாரை பார்க்குறப்போ அவங்க தாயாருக்கு தெரிஞ்சிருது, மீனாட்சி கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி தெரியுது. அதுக்கப்புறம் சுந்தரேஸ்வரர், அதாவது சிவபெருமான் வந்துட்டு குடுகுடுப்புக்காரவங்க மாதிரி வேஷம் புரிஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொக்கநாதர் வந்து உங்களுக்கு கணவனாக வரப்போகிறாரு. ஒரு அழகர் சுந்தரேஸ்வரர், சுந்தரர்னாவே ஒரு ஒரு அழகான ஒரு ஆண்மகன் வந்து உங்களுக்கு மணாளனை வரப்போகிறாரு, அதுக்குரிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு வந்து காதல் வசமாக இருக்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம்
எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இது வரைக்கும் சிவபெருமான் போடாத வேஷத்தை வந்து அன்னைக்கு போடுறாரு. அதாவது சிவபெருமான் வந்து எப்படி இருப்பார்னு பார்த்தோன்னா, ஒரு புலி தோல் இடுப்பில் அணிஞ்சிட்டு உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசிட்டு திருநீர் பூசிட்டு ஒரு யோக நிலையில் தான் சிவபெருமான் இருப்பார். ஆனால் இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுலேயுமே நம்ம சிவபெருமான் அப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மீனாட்சி அம்மனை கரம் பிடிக்கிறதுக்காக ஒரு ராஜாவாக நிறைய நகைகளெல்லாம் போட்டுட்டு அப்படியே சொக்கி போகும் அழகுடையவர். அதனால தான் அவரை சொக்கநாதர்னு சொல்கிறாங்க. அப்படியே சொக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக வீர தீரத்தோட கம்பீரமாக அழகாக நிறைய நகைகளை போட்டுட்டு பட்டு பீதாம்பரத்தோடு வந்து மீனாட்சி அம்மனை கரம் பிடிக்க வராரு. அதான் வந்து போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு அப்படின்னு அப்படித்தான் வந்து மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடக்குது. அப்போ தான் மீனாட்சி அம்மனுக்கும் அதாவது மீனாட்சி அம்மனுடைய அண்ணனான பெருமாள் அழகர் வந்து தாலி எடுத்து கொடுக்க இவங்களுடைய திருமணம் வந்து கோலாகலமாக நடக்குது. இதோட நினைவு கூறும் வகையில் தான் நம்ம வருஷம் வந்து அந்த சித்திரை திருவிழா வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அதனால தான் வந்து சிலருக்கு வந்து தோணும், எப்படி வந்து அம்மா அப்பா கல்யாணத்துக்கே வந்து முருகப்பெருமான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அடுத்து மானிட பிறப்பெடுத்து மீனாட்சி அம்மன் வந்த பின்னாடி மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கிற திருமணத்துக்கு தான் திருப்பரங்குன்றத்துலேருந்து முருகப்பெருமான் வராரு, அங்கே கூடல் நகல் பெருமாள் வராரு. இந்த மாதிரி பல தெய்வங்களும் வந்து அவங்களுடைய திருமணத்தை கோலாகலமாக நடத்தி வைக்கிறாங்க. இதான் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து இந்த கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, போடாத வேஷம் பல போட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிவபெருமான் வந்துட்டு வளையல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க மீனாட்சி அம்மனுக்கு. அதனால தான் அந்த தெருவுக்கு பேரே வளையல்காரர் தெருன்னு சொல்லி பேர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வேஷங்கள் போட்டாலும் இது வரைக்கும் போடவே போடாத வேஷம், அதாவது ஒரு சாம்பல் பூசிட்டு இருந்த உடம்போட கங்கையை தலையில் சுமந்துட்டு கழுத்தில் பாம்பு போட்டுட்டு புலித்தோலை இடுப்பில் கட்டிட்டு ஒரு யோக நிலையில் இருந்த சிவபெருமான் வந்துட்டு சுந்தரேஸ்வரரா அழகரா ஒரு ராஜாவா ஒரு கம்பீர வீர தீரத்தோட அவ்வளோ ஒரு அழகாக இது வரைக்கும் இப்படி ஒரு அழகை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு அழகாக வந்து ஒரு ராஜாவாக ஒரு மன்னனாக வந்து மீனாட்சி அம்மனை கரப்பிடிக்கிறாரு. அதை தான் வந்து இது வரைக்கும் போடாத வேஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ வந்து அடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.